வணக்கம் மக்களே. இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னை ட்ரேட் சென்டர். இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பேஸ் பண்ண எக்ஸ்போ ஒன்று போய்கிட்டு இருக்கு. அட்டானமேஷன் எக்ஸ்போ சவுத். ஓகேவா, இப்போ இதுதான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் போய் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மொத்தம் 3 ஆடிட்டோரியம்லேயும் போகணும். இன்றைக்கி டே 1. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றுத்தில் தான் போட்டிருக்காங்க. அநேகமாக அங்கெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அது ஒன்று மட்டும்தான் அலௌடு. ஸோ அதான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ் இங்கே தான் போட்டுட்ருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இந்த கியூஆர்லாம் ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் மூவ் பண்ணுறாங்க. 6, 7, 8 ஆஃப் மார்ச் வந்துட்டு இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யாருன்னா லோக்கல் சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், இல்லை ஆட்டோ எக்ஸ்போல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்து பாருங்கள். என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ரோபோட் தான் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணது? ஆக்சுவலாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. எம்சிபிஸ், கண்ட்ரோல் யூனிட்ஸ், அந்த மாதிரி. நாக்மன் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட விசிட்டிங் கார்டு. ஸோ தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் இவங்களோட பேம்ப்ளெட்ஸும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வவுச்சர்ஸ்லாம் இது இந்த ஹீட், அந்த டெம்பரேச்சர் செக்கிங் ரேடர்ஸு, அப்புறம் வெல்டிங் மிஷின்ஸு, ஓகே தெரியுதா? இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. கேலிப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் இந்த எக்ஸ்போஸ் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்குன்னொடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது தான். அதனால் சரி இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. என்னென்ன வச்சுருக்கீங்க புதுசாக என்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு? ஏன்னா அந்த இது வந்துட்டு வாட்டரோட லெவல் செக் பண்ணுறது தானே, மீட்டர்ஸ் தானே, ரீடிங் ஃப்ளோ மீட்டர்ஸ். ஃப்ளோ மீட்டர்ஸ். ஓகே. ஸோ அங்கே அதோட இதெல்லாம் காலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதோட டிஸ்பிளேலாம் இருப்பாங்க. ஆமாம், காலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் காலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மீட்டர்ஸ் எல்லாம் காலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. கம்பெனியோட ஆரிஜின் எத்தனை வருஷமாக இருக்குது? 1972 இருக்குது. சூப்பர் சார். 52 years now. 52 இயர்ஸாக இருக்குங்க. ஓகே. உங்கள் நேம்? உப்புலி ராஜன். நைஸ் டு மீட் யூ. ஐ எம் கௌதம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே. இது வந்துட்டு ஜம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டாய்டு ஆர்டிடி டெம்பரேச்சர். ஓகே. இதில் வந்துட்டு ஃப்ளோ ரேஷியோ பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் ஓவராலாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மீட்டர்ஸ் சேம் அட்டானமஸ் தான் அங்கே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளோ மீட்டர்ஸ் பேஸ் பண்ணி வருது. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது இருக்கும் பார்ப்போம். இதெல்லாம் எம்சிபி உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த எம்சிபி டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ். அப்புறம் மேலே இருக்கிறது கண்ட்ரோல் லெவல்ஸ். அதுக்கு மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுவும் கண்ட்ரோல் யூனிட்ஸ். MDAQ இது என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் சேஃப் பாட்ஸ் மாதிரி ஒன்று பக்காவாக வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பாட்ஸ் கொடுத்தா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். இது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், டெஸ்ட் சாம்பிள்ஸு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணது. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நீங்களா தாராளமாக இருக்கீங்க ஃப்ரேமில். கவர் பண்ணுன்னா கவர் பண்ணிடலாம்.
என்ன இதெல்லாம் எமர்ஜிங் நியூ டெக்னாலஜி ஒய்ஃபை ஈத்தர்நெட் கனெக்ட் பரவாயில்ல. டுவெல் பிராண்ட் ஒய்ஃபையோட உள்ளே வரக்கூடிய நம்மளுக்கு தேவைப்படும். ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் பர்ச்சேஸ். சோர்ஸ்வெல் கம்பெனி நேம். அகைன் இது வாட்டர் பிளான்ட்டை பேஸ் பண்ணது. Gold products. ஸ்மார்ட் பேலட்ஸ். ஓகே, இந்த ஸ்மார்ட் பேலட்ஸ்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வேர் ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட், அதான் ஸ்மார்ட் பேலட்ஸ். Conveyor belts, more and more flow meters. Yes, robots. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய robots. எல்லாம் அதில் எங்கே இருந்தாலும் எடுக்குமா? இது 3D? ஓ, இது எதுக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு ப்ராடக்ட் எடுக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே. இது மேக்னெட் மூலிமா புல் பண்ணுறது. இது வந்து மேக்னெட் டைப்பு, டைப்பு ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் இது வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி, ஸோ அதையும் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுதான் ஆக்சுவல் ஸ்கெலிட்டன் டைப்பு. அது எண்டில் தான் நமக்கு தேவையான அது 6 ஆக்சிஸா? அது எல்லாமே 6 ஆக்சிஸ். எல்லாமே 6 ஆக்சிஸ். இந்த எட்ஜு தான் அது வரைக்குமே வரும் ஆக்சுவலி. ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஃபிட்டர் பிளேஸுக்கான இது பொறுத்து மேக்னெட்டா கிரிப்பிங்கான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம. ஓகே ஓகே ஓகே. மிச்சம் எல்லாமே 6 ஆக்சிஸோட இது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. அது வெல்டிங் பர்பஸா? இதெல்லாம் சக்ஷன் மூலிமா யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வெல்டிங், ரோபோட் வெல்டிங். இப்போதைக்கு பவர் கொடுக்காம வச்சுருக்காங்க, பட் இது வந்துட்டு வெல்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது.